السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إذ يغشيكم النعاس أمنة منه وينزل عليكم من السماء ماء ليطهركم به ويذهب عنكم رجز الشيطان وليربط على قلوبكم ويثبت به الأقدام. قال النبي صلى الله عليه وسلم: اللهم إن تهلك هذه العصابة من أهل الإسلام فلن تعبد في الأرض، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தனும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாக வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 17ஆம் நாள் தராபீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இனி வரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு ரமலானை முழுமையாக அடைந்து நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு கதிர் தந்த மதுர். கதிர் என்பது கண்ணியம். பத்ர் போர்க்களத்தின் மூலமாகத்தான் இஸ்லாத்துக்கு, இஸ்லாமியர்களுக்கு கண்ணியம் கிடைத்தது என்பதை இந்த வரலாறு நமக்கு உணர்த்தும். கிபி 624 ஜனவரி மாதம் ஹிஜ்ரி 2 ரமலான் பிறை 17 இந்த பத்ருடைய நிகழ்வு நடைபெறுகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்த பிறகு மக்காவில் இருந்த 13 ஆண்டு காலங்கள், 40 வயசுல நபித்துவம் கிடைக்கிறது. 13 ஆண்டு காலங்கள் மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். அதனால் குறைந்த நபர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட மிக அதிகமான சிரமங்களையும் கஷ்டங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யாரெல்லாம் அவர்களை ஈமான் கொண்டார்களோ அவர்களும் சகித்தார்கள். சொல்லில் வடிக்க முடியாத துன்பங்களை மக்கத்து குறைஷிகள் இஸ்லாமியர்களுக்கு தந்தார்கள். அவ்வளவு துன்பங்களையும் சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பொறுத்து கொண்டார்கள்.
அப்துல்லாஹ் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை காபாவில் மத்தாஃபில் காபாவில் சாய்ந்தவர்களாக அமர்ந்திருந்த போது அப்துல்லாஹ் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகளாரிடத்தில் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முஷ்ரிக்குகள், இந்த மக்கத்து குறைஷிகள் கடுமையான வேதனை தருகிறார்கள், தாங்க முடியாத தொல்லை தருகிறார்கள். இவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்யக்கூடாதா? இவர்களுக்காக நீங்கள் பதுவா செய்யக்கூடாதா என்று அப்துல்லாஹ் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பாங்க. அவ்வளவு சிரமங்களை கஷ்டங்களை சகித்துக் கொண்டிருந்த சஹாபாக்கள் அவர்கள் கேட்டது நியாயம்தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க? உங்களுக்கு அல்லாஹ் என்ன பெரிய கஷ்டத்தை தந்துட்டான்? முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் எல்லாம் அவர்களுடைய உச்சந்தலையில் ரம்பம் வைக்கப்பட்டு சன்னஞ்சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக உச்சந்தலையில் இருந்து இரண்டாக பிளக்கப்பட்டார்கள். உடல் இரண்டு துண்டாக பிளக்கும். அப்போதும் கூட அவர்களுடைய ஈமானில் மாற்றம் வரல. இப்படியெல்லாம் சிரமப்பட்டவர்கள், கஷ்டப்பட்டவர்கள் மார்க்கத்துக்காக. நீங்க என்ன கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த சூழலில்? பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒட்டு துணி இல்லாமல் சுடு பாலை மணலில் கிடத்தி வைக்கப்பட்டு, அதுபோதாதென்று மேலே கல்லையும் தூக்கி வைக்கிற கொடூரமான மக்கள் வாழ்ந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி என்ன? நீங்க என்ன கஷ்டப்படுறீங்கன்னு கேட்டாங்க. அவ்வளவு கஷ்டங்களை, அவ்வளவு கொடூரங்களை அனுபவித்து கூட முஷ்ரிக்குகளுக்கு எதிராக போரிடுவதற்கோ எதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கல. பொறுத்து போங்க, பொறுத்து போங்க, பொறுத்து போங்கன்னு 13 வருஷம் பொறுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 ஆண்டுகளுக்குள்ளாக நபிகளார் பார்த்த 2 முக்கியமான வேலைகள், மக்காவிலுடைய முக்கிய வியாபார வழித்தடங்கள். மக்காவில இருந்து ஷாம்ல தான் அப்ப வியாபார தலம். மக்காவில இருந்து ஷாமுக்கு போய் தான் விற்பனைகள் செய்வாங்க, வாங்கிட்டு வருவாங்க, பொருள் வாங்கிட்டு வருவாங்க. போகக்கூடிய வழி மதீனா. மக்காவில இருந்து போறதுக்கு மதீனாவை கடந்துதான் போகணும் வியாபார கூட்டம், மதீனாவை கடந்துதான் ரிட்டர்ன் ஆகும். இதுதான் சூழல். இந்த வியாபார கூட்டம் கடந்து போகிற அந்த ரூட் இருக்குல்ல, அந்த வழிகள் இருக்குல்ல, அந்த வழிகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனேயே மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த வழியில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான். அந்த ஏற்றுக்கொள்ளாத மக்களிடத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பப்ப அந்த பக்கம் சின்ன சின்ன படைகளை அனுப்பி, அந்த படைகள் போகும். அந்த படைகள் போன உடனே அவங்க, நீங்க ஏன் இங்க வந்தீங்கன்னு கேட்பாங்க. இல்ல, இது மதீனா, நாங்க எங்களுடைய இங்கதான் ஆட்சி செய்யறோம் என்று இவங்க விளக்கம் சொல்ல, ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் மத்தியில சில உடன்படிக்கைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆரம்பத்திலேயே என்ன உடன்படிக்கைன்னா, லக்கும் தீனுக்கும் வலிய தீன், நாங்க இஸ்லாத்துல இருப்போம், நீங்க உங்க இதுல கொள்கையில இருக்கிறீங்க, இருங்க. ஆனா உங்களுக்கு எங்க தரப்பில் இருந்து, முஸ்லிம்கள் இருந்து யாராவது உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா, உங்களுக்கு சிரமம் கொடுத்தா, நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், முஸ்லிம்கள் பக்கம் நிக்க மாட்டோம். ஒரு முஸ்லிமால, சில முஸ்லிம்களால உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்காக நாங்க உங்க பக்கம் நிற்போம், அவங்களுக்கு நாங்க குரல் கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி எங்களுக்கு மக்காவினுடைய குறைஷிகளிடமிருந்தோ அல்லது உங்களுடைய இருந்தோ யாரிடமிருந்து எங்களுக்கு பிரச்சனை வந்தா அப்ப நீங்க எங்க பக்கம் நிக்கணும், எங்களுக்காக குரல் கொடுக்கணும். அநியாயத்துக்கு அல்ல, நீதமா தான். அதுக்காக தான் அநியாயமா போய் செஞ்சுட்டு வந்தோம் அப்பமும் கூட நிக்கிறதுன்ற அர்த்தம் அல்ல. அநியாயத்துக்கு துணை நிற்பதல்ல, நீதமாக நடக்கும். உதாரணமா உங்க மேல அடுத்தவங்க போர் கொடுக்குறாங்கன்னா நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், உங்களுக்காக அவங்கள ஏத்து நிற்போம். அதே மாதிரி எங்க மேல அவங்க போர் கொடுக்கும் போது நீங்க எங்களுக்காக வந்து நிக்கணும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 வருடத்துக்குள்ளாக அந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய கோத்திரத்தார்கள் குடும்பங்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. 2வது, அடிக்கடி மதீனாவிலிருந்து
சின்ன சின்ன சரியாக்கள் சொல்லுவாங்க, சின்ன சின்ன படைகள், குட்டி படைகள், 10 பேர் கொண்ட ஒரு படை, 15 பேர் கொண்ட படை, இப்படி ஸல்லல்லாஹு அவ்வப்போது அப்பப்ப இந்த வழித்தடங்களுக்கு கூட்டத்தை அனுப்பிட்டே இருந்தாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, மதீனாவிலிருந்து மக்காவிலிருந்து ஷாம் போற அந்த வழிக்கு பல ரூட் இருந்தது, பல வழிகள் இருந்தது. ஒவ்வொரு தடவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைகளை அனுப்பும் போது ஒரே ரூட்ல அனுப்ப மாட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் ரூட்டை மாத்தி 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 அனுப்புவாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, மதீனாவில் இருந்த மதீனாவாசிகளுக்கு தெரியாத சில ரூட்லாம் இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சு. பல வழிகள், ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா பல ரூட் இருக்கு அப்படின்றது முன்னாடியே என்ன செஞ்சிட்டாங்க, முஸ்லிம்கள் தெரிஞ்சு வச்சுட்டாங்க. இதனால எல்லா விதமான தரைவழி பாதையினுடைய பழக்க வழக்கங்கள் மதீனால இருக்கக்கூடிய அன்சாரிகளுக்கு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி சுத்தி இருக்கக்கூடியவர்கள் அப்பப்ப முஸ்லிம்கள் படையெடுத்து வர்றாங்க, முஸ்லிம்கள் வர்றாங்க போறாங்க அப்படிங்கிற இதை பார்த்துட்டு, ஆஹா மதீனாவுல முஸ்லிம்கள் கொஞ்சம் எஃபெக்டா இருக்காங்க, முஸ்லிம்கள் அதிகமாயிட்டாங்க என்கிற ஒரு பயம் சுத்தி இருந்தவங்களுக்கு வருவதற்கு இவைகள் எல்லாமே காரணமாக இருந்தது. இந்த சூழல்ல தான் டிசம்பர் மாசம் 623 டிசம்பர்ல ஜமாத்துல் ஆஹிர் ஹிஜ்ரி 2ல அபு சுஃபியான், அது வரைக்கும் இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்ளல, பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அபு சுஃபியான் அவர்களுடைய தலைமையில மக்காவில இருந்து ஒரு வியாபார கூட்டம் கிளம்பி ஷாமுக்காக போகுது. அப்படி போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயம் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்குது. அது அல்லாம மிகப்பெரிய வேலை என்னன்னா, அவங்க மக்காவில இருந்து அனுப்புறாங்கல்ல அந்த படை, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தது. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படிதான், நமக்குள்ளதான் ஒற்றுமை இல்லாம இருக்கும். நம்மளை எதிர்த்து எவனிக்கிறானோ அவன்லாம் நல்லா இருப்பான், அவன்லாம் சேர்ந்து நிற்பான், ஒன்னா நிக்கிறதுக்கு தயாரா இருப்பான். அவங்கள்ட்ட என்ன ஒற்றுமை இருந்தது அப்படின்னா, வியாபாரங்கள் யார் வேணாலும் வியாபாரம் பண்ணிக்கிங்க, வியாபாரம் செய்யுங்க, ஆனா நீங்க வியாபாரம் செய்யறதுல இருந்து குறிப்பிட்ட பாதிக்கும் மேல, நம்ம ஜக்காத்து 2% தானே, அவங்கள்ட்ட அப்படி கிடையாது, பாதிக்கும் மேலுள்ள பொருட்களை நீங்க பைத்துல் மாலுக்காக தந்துடணும். தந்துட்டா இதுல இருந்து நாம என்ன செய்வோம்னா, இந்த பொருட்கள்ல இருந்து பணங்காசுல இருந்து ஆயுதங்கள் வாங்குவோம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இஸ்லாம் வளர்ந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து இப்படியே விட முடியாது. அதனால ஒரு பெரும் போர் நமக்கு தேவைப்படும். போருக்காக நம்ம தயாரிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. கண்டிப்பா நம்ம போருக்கு தயாராகணும். அதனால யார் எங்க வியாபாரத்துக்காக போனாலும் வந்தாலும் சரி, உங்களுடைய லாபத்திலிருந்து பாதிக்கும் மேற்பட்ட பகுதியை நீங்க போர் தளவாடங்கள் வாங்குறதுக்காக கொடுத்துடணும் அப்படின்ற ஒப்பந்தம் இருந்துச்சு. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் அபு சுஃபியான் அவர்களுடைய தலைமையில இந்த படையும் வருது. அப்ப ஒண்ணு, குறைஷிகளுக்கு இது பக்கபலம், பொருளாதார வளர்ச்சி. ரெண்டாவது, இந்த பொருளாதாரம் மக்காவுக்கு போய் திரும்ப மதீனால இருக்கக்கூடிய முஸ்லிம்களை தாக்க போகுது என்கிற செய்தி. அதனால கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுஃபியானுடைய படை திரும்பி வரும்போது அவங்கள மக்காவுக்கு போக விடாம மதீனாவிலேயே தடுக்கணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுக்கிறார். முடிவெடுத்துதான் அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில ஒற்றர்கள் அனுப்புறாங்க. ஒற்றர்கள் முன்னாடியே வர்றாங்க. வந்து அபூ சுஃபியானுடைய படை எந்த வழியா போக போகுதுன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, 2 பெண்கள் பேசுறாங்க. அந்த 2 பெண்கள் பேசும்போது, நான் உனக்கு கடன் தரணும்ல, சீக்கிரம் தந்துடுறேன், இன்னைக்கு அல்லது நாளைக்கு அபூ சுஃபியானுடைய படை இந்த பக்கமா தான் வரும்போது நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சுத்தி இருக்கிறவங்க அவங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணும்போது அவங்க இவங்களுக்கு என்ன செய்வாங்க, காசு பணங்கள் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த பணங்காசு எனக்கு கிடைச்சிரும், கிடைச்சா நான் உனக்கு தந்துடுறேன், உன்னுடைய கடன் அடைச்சிடுறேன் அப்படின்னு அந்த பெண்கள் பேசினது. இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த ஒற்றர்கள் நேர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து இந்த நிகழ்வை, பட வருது, இந்த ரூட்ல வருது என்கிற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து மதீனாவுல சஹாபாக்களுக்கு மத்தியில அதை பிரகடனம் செய்யறாங்க. அப்படி சொல்லும் போது முஹாஜிர்கள், மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர் சஹாபிகள் 82 பேர், அன்சாரிகள் மதீனாவில சொந்தமாக்குறவங்க. மதீனாவை சார்ந்த அன்சாரிகள் 2 கூட்டமா இருந்தாங்க, அவுஸ் ஹஸ்ரஜ். அதுல அவுஸை சார்ந்தவர்கள் 61 பேரு, ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவங்க 170 பேர், மொத்தம் 313 பேர்.
இந்த 313 பேருங்கிற வெறும் நம்பிக்கை ஒரு நம்பர் மட்டும் கிடையாது. 313 பேர் யார் யார் என்பது முதற்கொண்டு வரலாறுல பதியப்பட்ட செய்தி. பேரோட, அவங்க அத்தா பேரோட, யாருடைய மகன் யார் என்கிற செய்தியோட வரலாற்றில் பதியப்பட்டது. வேறு எந்த போர்க்களத்துக்கும் இந்த சிறப்பு கிடையாது. இதுக்கு பின்னாடி அது நடந்திருக்கு, ஹந்தக் நடந்திருக்கு, எவ்வளவு போர்கள் நடந்திருக்குல்ல. எந்த போர்லயுமே இந்த போர்ல இவங்க எல்லாம் கலந்துகிட்டாங்கன்ற லிஸ்ட் கிடையாது, எதுக்குமே கிடையாது, எந்த போருக்கும் இல்லை. இந்த பத்ருடைய போர்க்களத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த 313 பேர் யாரு என்பது பெயரோடு, அவர்களுடைய தகப்பனார் பெயரோடு ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்ட விஷயம். வெறும் 313 சஹாபாக்கள். ஜுபைர் பின் அவாம், மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா, 2 குதிரை வீரர்கள். பாருங்க, ஒரு பெரிய படைய தாக்குறதுக்காக போகக்கூடிய படை 2 குதிரை வீரர்கள், 70 ஒட்டகம். இதுதான் இஸ்லாமியர்களுடைய படை பலம். இதோட தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அபூ சுஃபியான் அவங்க இதை விட பயங்கரமான அறிவாளி. அபூ சுஃபியான் அவர்கள் வர்றாங்க. வரும்போதே அவங்க மதீனாவை நெருங்கக்கூடிய அந்த கட்டத்திலேயே அவங்களும் எதிரிகள் யாரும் வந்துடக்கூடாது, யாரும் நம்மளுடைய இதுக்கு இப்ப பாதகம் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா வந்துட்டு இருக்காங்க. ஆனா மதீனாவிலிருந்து கூட்டம் வருதுன்றத அவங்க எய்ம் பண்ணல, அவங்க யோசிக்கல. ஒரு கட்டத்துல ஒரு ஒட்டகத்தினுடைய சாணத்தை கிளறி பார்க்கும் போது இந்த சாணத்தில் இருந்த பேரித்தம் கொட்டை, அது மதீனாவை சார்ந்த பேரித்தம்பளத்தினுடைய கொட்டை அப்படின்னு அபூ சுஃபியான் கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பார் பாத்துக்கங்க. சாணத்துல இருந்த ஒட்டகம் சாப்பிட்ட அதனுடைய சாணம், சாணத்தில் இருந்த பேரித்தம் கொட்டை, இது மதீனாவினுடைய பேரித்தம் கொட்டை அப்படின்னா அப்ப சம்திங் மதீனாவிலிருந்து ஏதோ சில ஒற்றர்களோ யாரோ ஒட்டகமோ இங்க வந்திருக்கு, அப்ப நமக்கு ஏதோ சில ஆபத்துகள் நிகழலாம் அப்படின்றது யூகிக்கிறார் அபூ சுஃபியான். யூகிச்ச உடனேயே என்ன செய்யறாரு அப்படின்னா, லம்லம் இப்னு அம்ரு என்பவரை, அவர் அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளு, அவரை கூப்பிட்டு அவருக்கு 20 மிஸ்கால், அப்பவே 20 மிஸ்கால் பணத்தை கையில கொடுத்து, நீ எனக்காக ஒரு வேலை செய்யணும், எங்க மேலதான் மதீனாவுல உள்ளவங்களுக்கு எல்லாம் குறி, நீ இந்த ஊர்ல உள்ளவன், நீ இங்க லோக்கல் ஆள், உன்னை பத்தி யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னா நீ மக்காவுக்கு போ, மக்காவுக்கு போய் மக்கால போய் நான் அனுப்பினேன், அபூ சுஃபியான் அனுப்பினாரு, இப்படி ஒரு பிரச்சனை மதீனாவில இருந்து தாக்குதலுக்கு உண்டான ஒரு நிலை இருக்கலாம் என்று பயப்படுறாரு, அதனால முடிந்த அளவு நீங்க ஹெல்ப் பண்றதுக்காக மக்காவில இருந்து படை திரட்டிட்டு வாங்க அப்படின்ற ஒரு செய்திய 20 மிஸ்கால் அவருக்கு கொடுத்து லம்லம் இப்னு அம்ர மக்காவுக்கு அனுப்பி வைக்கிறார். இவரு மக்காவுக்கு போறார். மக்காவுக்கு போய் மக்கால போய் விஷயத்த சொல்றாரு. விஷயத்துல சொன்ன உடனே மக்கால அபூ லஹப்னுடைய தலைமையில பயங்கரமான கூட்டம் நடைபெறுது. அபூ லஹப் ரொம்ப வயசான ஆளுக்களவன். அவரு தான் வர முடியலங்கிறதுக்காக 4000 திர்ஹம் வெள்ளிக்காசு, 4000 திர்ஹத்தை ஆசிம் இப்னு ஹிஷாம் என்கிற ஒரு நபருக்கு கொடுத்து, எனக்கு பதிலா நீ இந்த போர்ல போய் கலந்துக்கணும்னு சொன்னார். அந்த அளவு அவங்களும் இதை முக்கியத்துவமா கருதுனாங்க. இது ரொம்ப முக்கியம், இதுல நம்ம ஜெயிச்சே ஆகணும்ன்றது விரும்பினாங்க. அதனால அபூ லஹப் அந்த அளவுக்கு செஞ்சான். அபூ ஜஹலுக்கு 70 வயசு. அந்த பத்ருடைய யுத்தத்தின் போது அபூ ஜஹலுக்கு 70 வயசு கிழவன். இது மாதிரி எல்லா வயசான மூத்த ஆட்கள், குறைஷிகளுடைய தலைவர்கள் அந்த படையில இருந்தாங்க. இப்ப இங்கிருந்து 13000 பேர் மக்காவில இருந்து மட்டும், அபூ சுஃபியானுடைய கூட்டம் தனி, அது அல்லாம மக்காவிலிருந்து மட்டும் கிளம்பி வந்தவங்க 13000 பேரு, 100 குதிரை, 600 கவச ஆடைகள், ஒட்டகத்துக்கு அளவே கிடையாது. எந்த அளவுக்கு ஒட்டகம் அப்படின்னா, உணவு பொறுப்பு 9 குறைஷி தலைவர்களுக்கு. படை மக்காவிலிருந்து புறப்பட்டு எங்க போதோ அங்க போய் இதெல்லாம் போரெல்லாம் முடிஞ்சு திரும்பி வர்ற வரைக்கும் 9 தலைவர்கள் உணவுனுடைய பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. நம்ம ஒரு நாள் சோறு கொடுக்கறதுக்கே நாக்கு தள்ளி போகுது இல்ல, 29 மட்டும் சாப்பாடு கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பாடு செய்யலாமான்னு யோசிச்சாலே அது போடுறதுக்குள்ள போதும் ஆயிடுது. சில இடத்துல சில பேருக்கு அதனால கெட்ட பேர் வேற, வசூல் பண்ணிக்கிட்டான், அது பண்ணிக்க எவ்வளோ இருக்கு. ஆனா அங்க அப்படி இல்லை பாருங்க, எதிரி கூட்டத்துல அப்படி இல்லை. தேவைப்படுதுன்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம
9 குறைஷி தலைவர்கள் தாமாக முன் வந்து தயாரானாங்க. சாப்பாட்டு பொறுப்பு எங்களுது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாளைக்கு 9ல இருந்து 10 ஒட்டகங்களை அறுத்தாங்க சாப்பிடுறதுக்கு. சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 10 ஒட்டகங்கள் வரைக்கும் அறுத்தாங்க. இங்க வர்றதுக்கே 70 ஒட்டகம் தான். சாப்பாட்டுக்கு ஒரு பேரீச்சம்பழத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு ஆளுக்கு ஒவ்வொரு துண்டு சாப்பிட்டுக்கணும். எது முஸ்லிம்களுடைய படைகளுடைய நிலை என்னன்னா, ஒரு பேரீச்சம்பழத்தை பல பாகமா பிச்சு அதுல ஒவ்வொரு துண்டை என்ன செஞ்சுக்கணும், சாப்பிட்டுக்கணும். இன்னும் சில பேர் அதுல கொஞ்சத்தை சூப்பி அதனுடைய டேஸ்ட் வந்து இறங்கின பிறகு தூக்கி வச்சுக்குவாங்க அடுத்த நேரத்துக்கு சாப்பிடறதுக்காக. என்னாச்சு சொல்லுவா? இப்படி முஸ்லிம்களுடைய படை. ஆனா எதிரியுடைய படையில 10 ஒட்டகங்களை அறுத்து சாப்பிடுற அளவுக்கு உண்டான ஒட்டகங்கள் அவங்கள்ட்ட இருந்தது. இப்படித்தான் கிளம்பி வந்தாங்க. ஆனா அவங்கள்ட்ட பெருமை இருந்தது. அவங்கள்ட்ட ஹக்க அழிக்கணும், பாத்தில நிலைநாட்டணுங்கிற எண்ணம் இருந்தது. அல்லாஹ் சொல்லுவான், வலா தகூனு கல்லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் பதரன் வ ரிஆ அன்னாஸ். மற்றவர்களை போல அவர்களை போல நீங்க ஆயிடாதீங்க. அவங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போதே பெருமை பிடித்தவர்களாக மக்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக அவங்க கிளம்பி வந்தாங்க. அல்லாஹ்வுடைய பாதையை அடைக்கணுங்கிறதுக்காக அவர்கள் வந்தார்கள் என்று அந்த கூட்டத்தை பத்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவான். இப்படி 13,000 பேரோட மக்காவில இருந்து அந்த புறப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அபூ சுஃபியான் ஆளை அனுப்பிட்டாரு. ஆளை அனுப்பிட்டு அபூ சுஃபியான் யோசிக்கிறார், இந்த ரூட் நமக்கு சரியா தெரியல, அதனால ரூட்டை மாத்தணும்னு முடிவு பண்ணி மதீனாவிலேயே வேறொரு ரூட்டு வழியா அபூ சுஃபியானுடைய படை மதீனாவை தாண்டி போயிடுது. இவங்க மக்காவில இருந்து கிளம்பி மதீனாவில இருந்து கிளம்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை பாதி தூரம் தான் வந்திருக்காங்க. இவங்க வர்றதுக்கு முன்னாடி அபூ சுஃபியானுடைய படை இந்த ரூட்ல வராம வேற ரூட் வழியா மதீனாவையே தாண்டிடுச்சு. இனி இவங்க பின்னாடியே விரட்டிட்டு போறதான் உண்டே தவிர இல்லைன்னா அவங்கள தடுக்கக்கூடிய வழி இல்லை என்கிற அளவுக்கு அபூ சுஃபியானுடைய படை தாண்டிடுச்சு. தாண்டின உடனே அபூ சுஃபியான் மதீனாவுடைய எல்லை தாண்டின பிறகு இன்னொரு ஆளை பிடிச்சி அவர்கிட்ட ஒரு செய்தியை அனுப்பி விடுறாரு, படை தாண்டிடுச்சு, இனி நமக்கு எந்த பயமும் இல்லை, அதனால வந்தவங்க எல்லாம் ரிட்டர்ன் போயிடுங்க, நாங்களும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அபூ சுஃபியான் அடுத்த செய்தி அனுப்புறாரு. இந்த செய்தி மக்காவில இருந்து படை புறப்பட்டு பாதி தூரம் வந்த போது இடையில இந்த செய்தி அபூ சுஃபியான் அனுப்புனா 2வது செய்தி கிடைக்குது. 2வது செய்தியில அபூ சுஃபியான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வர வேணாம், வந்தவங்க எல்லாம் திரும்ப ரிட்டர்ன் ஆயிடுங்க. எவ்வளவு பேர் வந்திருந்தாலும் இவருக்கு தெரியாது எவ்வளவு பேர் வர்றாங்க என்ன எதுவுமே தெரியாது. அதனால எவ்வளவு பேர் வந்திருந்தாலும் சரி வர்றவங்க ரிட்டர்ன் ஆயிடுங்க, நாங்களும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். இந்த செய்தி கிடைக்கும் போது அந்த மக்காவினுடைய படையெல்லாம் உட்கார்ந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம். அப்ப அபூ சுஃபியான் சொல்றார், 70 வயசு கிழவன், இன்னல்லாஹ கத அஞ்சா ஈரக்கும் வ அம்பாலக்கும் ஃபர்ஜிஉ. அபூ சுஃபியான் சொன்ன வார்த்தை. அபூ ஜஹல் சொன்னது, வல்லாஹி லா நர்ஜிஉ ஹத்தா நரித பத்ரன். நாங்க கிளம்பி போத்தான் செய்வோம். மக்காவுல இருந்தும் மதீனாவில இருந்து வர்றவங்களுக்கு உண்டான சென்டரா அந்த பத்ருடைய இடம் இருக்கு, பத்ருடைய கிணறு இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு. குறைஞ்சபட்சம் மதீனாவுக்கு போலனாலும் போய் நாங்க தாக்க மாட்டோம், ஆனா பத்ரு வரைக்கும் போவோம், அந்த இடத்து வரைக்கும் போவோம். போய் நுகீமு பிஹா ஸலாத்தன், அங்க 3 நாள் நாங்க தங்கி இருப்போம். ஃபனன்தஹிருல் ஜுஸூர, எங்களுடைய ஒட்டகங்கள் எல்லாம் அறுத்து நல்லா சாப்பிடுவோம். நுத்தகிமு தஆம் வ நஸ்கில் ஹம்ர, நல்லா சாப்பிடுவோம், நல்ல தண்ணி அடிப்போம். ஃபதஸ்மஉ பினால் அரப ஃபலா யஸூலுன யுஹாபுனா, அங்க இருந்து நாங்க ஆட்டம். 3 நாள் இந்த வெற்றியை, அபூ சுஃபியானுடைய படை கிளம்பி தாண்டி வந்துருச்சுல்ல, இந்த வெற்றியை இருந்த இடத்துல இருந்து கொண்டாட மாட்டோம், மதீனாவுக்கு பக்கத்துல போய் மதீனால உள்ள முஸ்லிம்கள்லாம் பாக்குற மாதிரி அவங்களுக்கு இந்த செய்தி சேர்ற மாதிரி பத்ருடைய களத்துக்கு போய் 3 நாள் தங்கி இருந்து அங்க நல்லா அறுத்து சாப்பிட்டு தண்ணி எல்லாம் அடிச்சு கும்மாளம்லாம் போட்டு நாம வெற்றியை கொண்டாடிட்டு தான் நாங்க திரும்ப வருவோம் அப்படின்னு அபூ சுஃபியான் சொல்ல. அப்ப அந்த படைக்குள்ள சில கருத்து வேறுபாடு ஏற்படுது. ஒரு சிலர் ஆமா போலாம் அப்படின்னு சொல்ல, இன்னும் ஒரு சிலர் வேணான்னு சொல்ல. அஹ்னஸ் இப்னு ஷரீக் அவர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார், வேணாங்கிறார். அவரோட 300 பேர் வேணாம் அப்படின்ற கொள்கையில உள்ளவங்க. அதனால அந்த 300 பேர் என்ன செஞ்சிடறாங்க, இந்த லெட்டர் கிடைச்ச உடனேயே அபூ ஜஹல் நான் போறேன்னு சொன்ன உடனே
நாங்க வரமாட்டோம்னு சொல்லி அந்த 300 பேர் அப்படியே மக்காவுக்கு திரும்பி போயிட்டாங்க. 1300 பேரா கிளம்பின பட 300 பேர் ரிட்டர்ன் ஆக 1000 பேரோட பத்ர் முன்னோக்கி வந்துச்சு. இங்க எது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 313 பேரோட பத்ர் முன்னோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. இடையிலேயே அல்லாஹ்வுடைய வஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்கு வைது யஇதுகுமுல்லாஹு இஹ்த தாயிஃபத்தைனி அன்னஹாலக். இப்ப இவங்க மதீனாவில இருந்து கிளம்புனது எதுக்கு? இந்த பொருளாதாரத்தை போக விடாம தடுக்கணுங்கிறது தான். இப்ப ஆல்ரெடி போயிடுச்சு, தாண்டிடுச்சு. இனி அதை போய் நம்ம பிடிக்க போறது இல்ல, முடிஞ்சிடுச்சு. இப்ப பாதி தூரத்துல உட்கார்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை ஆலோசனை பண்ணுது. குஃபார்களுடைய படை ஆலோசனை பண்ணிச்சு. அதுல பிரச்சனை வந்தது. பிரச்சனையில 300 பேர் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க, 1000 பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணும்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வைது யஇதுகுமுல்லாஹு இஹ்த தாயிஃபத்தைன், 2 கூட்டத்தில் ஒன்று உங்களுக்கு உண்டு அப்படின்னு அல்லாஹ் வாக்களிச்சிருக்கான். என்ன 2 கூட்டம்? ஒண்ணு அந்த பொருளாதார கூட்டம் கிடைக்கும், இல்லைன்னா போர் ஏற்பட்டு வெற்றி கிடைக்கும். இந்த 2ல ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதனால நாம அவங்க போயிட்டாங்க, ஆனா குஃபார்கள்லாம் காஃபிர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, அதனால நம்ம போலாமா அப்படின்னு ஒரு ஆலோசனை. உமர் ரலியல்லாஹு தஆலா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு நஅம் யா ரசூலல்லாஹ் ஃபஹ்ஸன் யா ரசூலல்லாஹ், நல்லது, நீங்க சொல்றது கரெக்ட் தான், நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒவ்வொருத்தரா இவங்க முஹாஜிர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மக்கால இருந்து வந்தவர், உமர் ரலியல்லாஹு தஆலா மக்கால இருந்து வந்தவங்க, இவங்க எல்லாம் சரி சரின்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப என்ன நீங்க என்ன சொல்றீங்க, போலாமா போலாமா அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. இப்ப சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா எழுதுகிறார். அவங்க அன்சாரி சஹாபிகளுடைய அவுஸ் கோத்திரத்தினுடைய தலைவர். வல்லாஹி லகன்னக நுரீதுனா யா ரசூலல்லாஹ், அவங்க எல்லாம் சரி சரின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்க திரும்ப திரும்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறத பார்த்தா அன்சாரிகள்ல இருந்து யாருமே வாய் திறக்கலையே, நீங்க வரமாட்டீங்களாங்கிற மாதிரி தெரியுது. அப்படியா, நீங்கள எங்களை நாடுறீங்களா, அன்சாரிகள் என்ன ஐடியால இருக்கிறோம் நீங்க கேட்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அஜல் நாங்க ஸல்லல்லாஹு, ஆமான்னா ஆமன்னா பிக்க வஸத்தக்னாக வஷஹித்னா, யார சொல்லலாம், உங்களை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், உண்மைப்படுத்தி இருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்தது உண்மை என்று நம்புகிறோம். வாத்தைனா அலா தாலிக உஹூதன் வ மவாத்தீக லஸம்இ வ தாஆ, நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம் என்று உங்களுக்கு நாங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எனவே ஃபக்தி யா ரசூலல்லாஹ் லிமா அரத்த, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்துங்க, உங்களோட நாங்க இருப்போம். ஃபநஹனு மஅக, நாங்க எல்லோரும் உங்களோட சேர்ந்திருப்போம். ஃபவல்லதி பஅஸக பில் ஹக், அல்லாஹ் எந்த அல்லாஹ் உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பினானோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நீங்கள் எதிரில் ஒரு ஒரு கடல் இருந்து அந்த கடலில் நீங்கள் குதிக்க வேண்டும் என்று சொன்னாலும் மா நுஹ்லிஃபு மின்னா ரஜுலுன் வாஹித், எங்களிலிருந்து ஒருத்தர் கூட பின்வாங்க மாட்டார், எல்லோரும் உங்களோட நிற்போம். ஏன் இதுக்கெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சொன்ன பிறகும் அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம், அப்புறம் வேற போலாமா அப்படின்னாரு. அப்ப மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா, அவர் ஹஸ்ரஜனுடைய கோத்திரத்தை சார்ந்தவர், தலைவர். அவர் எந்திரிச்சார், யா ரசூலல்லாஹ் நீங்க எங்களை நாடுறீங்களா, எங்களை கேட்கிறீங்களா? ஆமா, முஹாஜிர்கள் சார்பா அவங்க எல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க, அன்சாரிகள்ல அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர் தலைவரும் சரின்ட்டாரு, நீங்க மட்டும் இன்னும் பதில் சொல்லணும். அப்படிங்கும் போது அவங்க சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் போருக்கு வாங்கன்னு கூட்டு போனப்ப அவங்க கூட்டம்லாம் ஃபத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன், பாதி தூரம் போனாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்களா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை, உங்க அல்லாஹ் தான் பெரிய எல்லா சக்தியும் உள்ளவன் தானே, நீங்க அப்படிதானே சொல்றீங்க, அல்லாஹ் நினைச்சதெல்லாம் செய்வான், எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு தானே சொல்றீங்க. ஆமா, அப்புறம் என்னதுக்கு எங்களை போய் கஷ்டப்படுத்துறீங்க, நாங்க இங்கேயே இருக்கிறோம், நீங்க போய் உங்க அல்லாஹ் கூட போங்க, போய் அல்லாஹ் கூட போய் நீங்க அல்லாஹ் எல்லாரும் சேர்ந்து போர்லாம் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பி வரும்போது எங்களை பிக்கப் பண்ணிக்கங்க, நாங்க இங்க உங்களோட வந்துக்கிறோம். ஃபத்ஹப அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்க அல்லாஹ்வும் போய் என்ன செய்யுங்க, போரிட்டுட்டு வாங்க. ஃபஇன்னா ஹாஹுனா காயித், நாங்க இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் சொன்னது போல நாங்க சொல்லுவோம்னு எதிர்பார்க்கிறீங்களா? யார சொல்லலாம், சொல்ல மாட்டோம். அவங்க சொன்ன மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க உங்களோட இருப்போம், உங்களோட சேர்ந்து வருவோம் என்று சாத் இப்னு முஆத் அவர்கள் சொன்னதையே இவங்களும் ஆமோதிச்சாங்க. உடனேதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தை அழைத்து கொண்டு 313 பேரோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரை நோக்கி போனார். அந்த இடத்துல பத்ரு, அந்த கிணறு, அந்த கிணறுக்கு பேர் பத்ருடைய கிணறு,
அதனால அந்த இடத்துக்கும் பத்ர் என்கிற பெயர் வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூட்டம் தான் முதல்ல போயிடுச்சு அந்த இடத்துக்கு, காஃபிர்கள் வர்றதுக்கு முன்னாடியே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் கொடுத்த ஆலோசனையின் பேர்ல மேடான பகுதி, பாலைவனத்துல மேடான பகுதியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ கூட்டமோ இவங்க எல்லாமே டென்ட் அடிச்சு தங்கிட்டாங்க. இப்ப இவங்க காஃபிர்களுடைய 1000 பேர் கூட்டம் வந்துச்சுல்ல, இந்த 1000 பேரும் பாலைவனத்தினுடைய கீழ் பகுதியில, மணல் தான், இது இல்ல, மலை கிடையாது, மலைக்கு மேல இல்ல, மணல் திட்டு, மணல் திட்டுக்கு மேல ரசூலுல்லாஹ்வுடைய படை, மணல் திட்டுக்கு கீழே அவங்க காஃபிர்களுடைய படைகள் இருக்கிற மாதிரி உள்ள சூழல்ல இருந்தது. அந்த இரவு சாயங்கால டைம்ல 2 படையும் வந்துச்சு, எதிரெதிரில படைகள் முகாமிட்டு இருக்கு. இன்னும் போர் எதுவுமே அறிவிப்பு செய்யப்படல, எதுவுமே துவங்கல. அந்த இரவு தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காவல் நின்று அவங்களுடைய டென்ட்டுக்கு முன்னாடி, ஏன்னா எதிரிகள் எப்ப வேணாலும் ரசூலுல்லாஹ்வை தாக்கலாங்கிறதுனால டென்ட் அடிச்சு அவங்களுக்கு காவல் நின்று எல்லாம் செஞ்சாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட உருக்கமா துஆ செஞ்சாங்க, தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட அல்லாஹும்ம அன்ஷுதுக அஹதக வ வஅதக அல்லாஹும்ம இன் ஷிஅத லம் துக்பல். யா அல்லாஹ், இந்த கூட்டத்தினருக்கு, இந்த கூட்டத்துக்கு அல்லாஹும்ம இன் தூலிக் ஹாதிஹில் உஸாபா மின் அஹ்லில் இஸ்லாம் ஃபலன் துக்பல் ஃபில் அர்த். இஸ்லாத்தை சார்ந்த இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால் இனி நீ வணங்கப்பட மாட்டாய். அப்படின்னா உன்னை வணங்குறதுக்கு நீ யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த 313 பேர் தான் இஸ்லாம், இவங்க தான் முஸ்லிம்ஸ். இவங்களை நீங்க அழிச்சிட்ட, இவங்களை நீ அழிச்சிட்ட, இனி உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. தாங்க முடியாத அபூபக்கரை, உமர் தான் கொஞ்சம் வேகமா இருப்பார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் ரொம்ப நிதானமான ஆள். அவங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜிப்பாவை பிடிச்சி இழுத்து, யார சொல்லலாம், நம்ம ஹக்கல தான் இருக்கோம், அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்வான், நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்பட்டு அழுகுறீங்க, நீங்க ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு அழுதுருக்கிறாங்க. அபூபக்கரால் தாங்க முடியாத அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு அழுதுருக்கிறாங்க. அழுது அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், இதன் மூலம் எங்களுக்கு நீ வெற்றியை தரணும், இதன் மூலமாக இந்த நீ வணங்கப்படுவதற்கு இதுதான் காரணமாக அமையும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. இந்த துஆவினுடைய பலன், அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா 3 விதமான உதவிகளை செய்ததாக குர்ஆன்ல சொல்றான். ஒன்னு, இஸ் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். நபியே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் உதவி தேடிய நேரத்தில், இஸ்திகாசா அப்படின்னா அல்லாஹ்ட்ட உதவி தேடுவது, உதவி தேடிய நேரத்தில் ஃபஸ்தஜாப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு பதிலளித்தான். அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், அல்லாஹ் ஆயிரக்கணக்கான மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு உதவுவேன். நீங்க பயப்படாதீங்க, நீங்க 313 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நான் யாருடைய கூட்டத்தை அனுப்புறேன், மலக்குமார்களுடைய கூட்டத்தை நான் அவங்களுக்காக அனுப்புறேன். அதுவும் முர்திஃபீன், வெறும் 1000 அல்ல, தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய 1000 மலக்குகள் வந்துகிட்டே இருப்பாங்க, இறங்கிக்கிட்டே இருப்பாங்க, மலக்குமார்கள் இறங்கிக்கிட்டே இருப்பாங்க. மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு நான் உதவி செய்வேன். இந்த உதவிய சஹாபாக்கள் கண்ணால கண்டாங்க. போர்க்களம் முடிந்த பிறகு ஒவ்வொரு சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்களும் புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கு. ஒவ்வொரு சஹாபியும் அறிவிக்கிறார், நான் என்னுடைய வாளை உருவி வாளை வீசி எதிரிகளுடைய கழுத்துக்கு நேரம் கொண்டு போய் அவனை வெட்டணும் அப்படின்னு வாளை வீசினேன். ஆனா நான் வெட்டுறதுக்கு முன்னாடி அவன் தலை உருண்டுச்சு, அதுக்கு முன்னாடி யாரோ வெட்டிட்டாங்க, யார் வெட்டினாங்கன்னு எனக்கு தெரியல, அவனுடைய தலை உருண்டுச்சுன்னு ஒரு சஹாபி சொல்வார். இன்னொரு சஹாபி சொல்வார், நம்ம இதுவரை அந்த முஸ்லிம்களை நம்ம 313 பேர் வந்தோம், நம்மள அறிமுகம் இல்லாத சிலரை நான் பார்த்தேன், அவங்க எல்லாம் குதிரையில கருப்பு தலைப்பாகை கட்டியவர்களாக வீராவேசத்தோடு வாளால போரிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தது இல்ல, அதுக்கு பின்னாடி நான் அவங்கள பார்க்கல, அவங்க யாருன்னே தெரியல, எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல, நமக்கு சாதகமா வந்து அவங்க போர் புரிஞ்சிட்டு இருந்தாங்க, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு பல சஹாபாக்கள் மலக்குமார்களை பார்த்த விவரங்களையும் அறிவிப்பாங்க. பலரும் சொல்லுவாங்க, நான் வெட்டுறதுக்கு முன்னாடியே யாரோ வெத்தி ரத்தம் ஓடிச்சு, யார் வெட்டுறதுக்கு முன்னாடி அவனுடைய தலை துண்டிச்சு ஓடிச்சு என்று இதை கண்கூடாக பத்ருடைய போர்க்களத்தில் சஹாபாக்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மலக்குமார்களை இலக்கி செய்த உதவியை பார்த்தார்கள். இன்னைக்கு ஆவுனா நம்ம எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடும், பாருங்க இந்த கூட்டத்துக்கு மலக்குமார்களுடைய உதவி இருக்கு, இந்த பார்ட்டிக்கு மலக்குமார்களுடைய, பத்ரில் அல்லாஹ் மலக்கை இறக்கி, பத்ரில் அவங்களுக்கு எவ்வளவு ஈமான் இருந்துச்சு, பத்ரில் அவங்க எவ்வளவு 1000 பேரை எதிர்த்து வந்து 313 பேரு
சொத்து சுகம் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு பாதி தூரத்துக்கு வந்த பின்னாடி போருன்னு முடிவாச்சு. போரும் முடிவான நேரத்துல கையில தடவாடங்கள் ஒண்ணுமில்ல, போர் ஆயுதங்கள் ரொம்ப குறைவு, ரொம்ப கம்மி. எதையும் பத்தி யோசிக்காம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நபிகளாரோட போறோம், அல்லாஹ் 2ல 1 வாக்களிச்சிருக்கான், தருவான்ற நம்பிக்கையோடு போனாங்க. இப்ப நமக்கு அந்த நம்பிக்கையா இருக்கு? வீடியோ பிடிச்சு போட்டோ பிடிச்சு எங்க சமுதாயம் நாங்களும் செஞ்சோம் அப்படின்னு காட்டணும். இந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி அறிவு செய்வான். அவங்கள்ட்ட இருந்த இஹ்லாஸ் என்ன, அவங்கள்ட்ட இருந்தது என்ன, அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி செஞ்சான். 2வது நல்ல கண்கூடா பார்த்துட்டாங்க. 313 பேரும் ஆயிரக்கணக்கானவங்களை கண்கூடா பாக்குறாங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குதிரை படைகளை பாக்குறாங்க, அவங்களுடைய ஒட்டகத்தினுடைய எண்ணிக்கைகளை பாக்குறாங்க, அவங்களுடைய போர் தளவாடங்களை பாக்குறாங்க. எல்லாம் இஷ்டத்துக்கு வச்சிருக்காங்க. இவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லாத சூழல், எல்லாத்தையும் கண்கூடா பார்த்துட்டாங்க. தூக்கம் வரும்ன்றீங்க நைட்டு? கண்டிப்பா வரக்கூடாது. அந்த பயத்திலே பாதி பேர் மோத போயிருக்கணும். உண்மையிலே ஐயோ இப்படி இருக்கிறாங்களே என்ன ஆகுமோ, அந்த பயத்திலே பாதி போயிடும். சில இடங்கள்ல பாங்க 10 பேர் தான் போராட்டத்துக்கு வந்திருப்போம், 100 பேரு போலீஸ் வந்திருப்பான். அந்த 100 பேரை பார்த்த உடனே 10 பேர் ரைட் அமைதியா சத்தம் போடு, ரொம்ப சத்தமா சத்தம் போடாத, வீடியோ எடுத்துருவான், அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துருவான், நம்மளை மட்டும் தனியா அழைச்சிட்டு போயிடுவான். இதெல்லாம் ஒரு போராட்டம் ஏற சொன்ன உடனே கடகடன்னு ஏறிடும். 6 மணிக்கு விட்டுருவான், ஏறிடுவோம். முதல்ல எக்ஸ்ட்ரா நம்மளை விட அதிக கூட்டத்தை பார்த்த உடனே இயற்கையிலேயே ஒரு பயம் வந்துடும். பயம் வரணும் இல்லையா? ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? இது யுவஷீக்குமுன் நுஆஸ அமனத்தம் மின், சஹாபாக்களுக்கு பாதுகாப்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த இரவில் அவர்களுக்கு தூக்கத்தை, குட்டி தூக்கத்தை கொடுத்தார். நிம்மதியான தூக்கம். சும்மா லேஸ்மாசான தூக்கம்லாம் இல்ல. சில டைம் தூங்குற மாதிரி படுத்திருப்போம், தூக்குற மாதிரி கனவு வரும், அதெல்லாம் வரும், காலில் முடிச்சா தூங்குற மாதிரியே, அந்த தூக்கம் இல்ல. இது நிம்மதியான தூக்கம். படுத்ததும் தெரியல, எந்திரிச்சதும் தெரியல. படுத்த உடனே ஐயோ எதிரி வருவானே, எவனாவது வெட்டுற மாதிரி இருக்கும், குத்துற மாதிரி இருக்கும், எதிரி வந்துட்ட மாதிரி எதுவுமே இல்லை, நிம்மதியா தூங்குனாங்க. 2வது 3வது உதவி அல்லாஹ் சொல்றான், وَيَنَزِّلُ عَلَيْكُم مِّنَ السَّمَاءِ مَاءً لِيُطَهِّرَكُم بِهِ وَيُذْهِبَ عَنكُم رِجْزَ الشَّيْطَانِ وَلِيَرْبِطَ عَلَى قُلُوبِكُمْ وَيُثَبِّتَ بِهِ الْأَقْدَامَ. நல்ல மழை, தேவையான மழை. மழை பெஞ்ச உடனே இவங்க மேல் பகுதியில இருந்தாங்களா, பாலைவனத்துல இருக்கிறதுக்குண்டான தண்ணி கஷ்டம் எல்லாமே இருந்தது. மேற்பகுதியில இருந்ததுனால அங்கங்க குழி நோண்டினாங்க. குழியில தண்ணி தேங்கி நின்றுக்குச்சு, தேவையான குடிக்கிற அளவுக்கு உண்டான தண்ணி ஆயிடுச்சு. மீதி உண்டான தண்ணி எல்லாமே மொத்தமா கீழே இருந்தாங்கல்ல, மொத்தமா எல்லா தண்ணியும் கீழே வந்துருச்சு. அவனுங்களுக்கு கீழே இருந்தவங்களுக்கு அதிகமான தண்ணினால சிரமத்தினால நிம்மதி இழந்து போய் நைட்டெல்லாம் தூக்கம் கெட்டு போய் நைட் அவனுக்கு தூக்கமும் இல்லை, பயங்கரமான சேறு சகதி, எல்லா சிரமமும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மேல இருந்த சஹாபாக்களுக்கு எல்லா விதமான நிகழ்வுகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கொடுத்தான். இது உயிரை நல்ல தெரியும், உயிர் போயிடும், உயிரை பணைய வச்சு வந்ததுதான் பதில். அதனாலதான் எந்த சஹாபிக்கும் இல்லாத சிறப்புகளை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் சஹாபிகளுக்கு கொடுத்தாங்க. சஹாபாக்கள் சிறப்புக்குரியவர்கள் தான். சஹாபாக்கள்ல மத்த சஹாபிகளுக்கு இல்லாத தனித்தன்மைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய சஹாபி கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஃபத்ஹ் மக்காவின் போது ஹிஜ்ரி 9ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு படையெடுத்து போறாங்க. படையெடுத்து போறாங்கன்ற செய்தி மக்கா மதீனாவுல இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் தெரியும், மக்கால உள்ளவங்களுக்கு தெரியாது. ரகசிய படையெடுப்பு இது. இந்த ரகசிய படையெடுப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயாராயிட்டு இருக்கும் போது ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ராணுவ ரகசியத்தை ஒரு பெண்ணின் மூலமாக லெட்டர் கொடுத்து விட்டு மக்காவுல இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பம் எல்லாமே விட்டுட்டு வந்தவங்க தானே, குடும்பம் ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்கொள்ளாதவங்க இருந்தாங்க. சரி என்ன இருந்தாலும் மாமானா போச்சே மச்சானா போச்சே, இப்படி படை வருதுன்ற விஷயத்த மட்டும் சொல்லி வைப்போம், அவங்களாவது கொஞ்சம் பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்ற எண்ணத்துல ஒரு லெட்டர் வச்சு கொடுத்து விட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அறிவிச்சு கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் சில சஹாபாக்களை அனுப்பி முதற்கொண்டு சொல்லி இந்த இடத்துக்கு போங்க, அங்க ஒரு பொம்பளை போயிட்டு இருப்பா, அந்த பெண்ணிட்ட ஒரு லெட்டர் இருக்கு, அதை வாங்கிட்டு வாங்கன்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு சொல்லி விடுவாங்க. இவங்களும் போய் கேட்பாங்க, அந்த பொம்பளை இல்லைன்னு சொல்லுவா. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பொய்யாகாது, வாங்கிட்டு தான் இருக்குன்னு சொன்னாங்க. மரியாதையா இல்லைன்னா ஆடையெல்லாம் கழட்டி செக் பண்ண வேண்டியது வரும்னாங்க. அப்புறம் கொண்டைக்குள்ள மறைச்சு வச்சிருந்த லெட்டர் எடுத்து கொடுத்தா, வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரகசியம் போகல, பாதுகாக்கப்பட்டுடுச்சு. வந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தாங்க முடியாத கோபம், சஹாபாக்கள் எல்லாம் பயங்கரமான கோபம்.
நம்ம கூடயே இருந்துட்டு இவர் இப்படி பண்ணிட்டாரு, ராணுவ ரகசியத்தை வெளியிட்டாரு அப்படின்ற கோபம், விடுங்க அவரை நான் கொல்லட்டும் அப்படின்னு நிக்கிறாங்க. அப்ப கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன நீங்க அவரை அடிக்கலாம் பிடிக்கலாங்கிறீங்க? அன்னஹு ஷஹீத பத்ரன், அவர் பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபி. மறந்துட்டீங்களா? அவர் தப்பே செஞ்சாலும் அல்லாஹ் பத்ருடைய போர்க்களம் முடிஞ்ச உடனே சஹாபாக்கள் கொடுத்த மிகப்பெரிய சர்டிபிகேட் என்ன தெரியுமா? இனி நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், என்ன செஞ்சாலும் குற்றம் அல்ல. உங்க உயிரை பணைய வச்சு மார்க்கத்தை பாதுகாக்கிறதுக்காக நீங்க முன் வந்தீங்கல்ல, அதுக்காக அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட் என்ன? இனி நீங்க என்ன செஞ்சாலும் குற்றம் இல்லை. அதனால்தான் பத்ர் சஹாபாக்களுக்கென்று, பத்ரில் கலந்து கொண்ட சஹாபிகளுக்கென்று ஒரு தனி முக்கியத்துவத்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. வஃபாத் ஆனாலும் கூட, வஃபாத் ஆயிட்டா எல்லாத்துக்கும் ஜனாஸா தொழுவிக்கிறோம்ல, பத்ர் சஹாபியாக இருந்தால் அவர்களுக்கு அதிகப்படியான தக்பீரோடு ஜனாஸா தொழுவிக்கணும், எக்ஸ்ட்ரா தக்பீர் சொல்லணும். அந்த எக்ஸ்ட்ரா தக்பீர்ல இருந்தே மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ இவர் பத்ர் சஹாபி, அதான் எக்ஸ்ட்ரா தக்பீர் சொல்றாங்க அப்படின்னு புரியணும். அதிகப்படியான தக்பீர் எப்ப? வஃபாத்தான பிறகு அதிகப்படியான தக்பீரை கொண்டு அவரை சிறப்புப்படுத்தணும். ஒரு விஐபி இறந்து போனா 21 குண்டுகள் முழங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஒரு மரியாதை செஞ்சு அவரை அனுப்புறோம்ல, அது மாதிரி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் வஃபாத்தானா செய்யற ஜனாசா தொழுகைய மாதிரி ஒரு பத்ர் சஹாபிக்கு பண்ணக்கூடாது. பத்ரில் கலந்து கொண்ட சஹாபியாக இருந்தால் அவருக்கு அதிகப்படியான தக்பீரோடு அவருடைய ஜனாசா தொலை வைக்கப்பட வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ணலாம், உதவலாம். ஆனா நாம கஷ்டப்படும் போது ஒருத்தர் உதவி இருப்பார்ல, முதல்ல ஒருத்தர் உதவி இருப்பார்ல, அவரை மௌத்தா போற வரைக்கும் நம்மளால மறக்க முடியாது. இன்னைக்கு நம்ம வசதியா இருக்கோம், வசதியா இருக்கும் போது அதிகப்படியான உதவிக்காக சிலர் அணுகுறோம், சிலர் உதவுறாங்க, நம்ம இன்னும் வளர்றோம். அதெல்லாம் வளர்ச்சி. நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கும் போது ஒருத்தர் முதல்ல கை கொடுத்து நம்மளை தூக்கி விட்டார்ல, அவர் எவ்வளவு முக்கியமானவர். இன்னைக்கு யார் எவ்வளவு மார்க்கத்திற்காக அள்ளி கொடுத்தாலும் சரி, எத்தனை கோடிகளை கொடுத்தாலும் சரி, இவை அனைத்தும் அன்னைக்கு பத்ருடைய போர்க்களத்துல சஹாபாக்கள் கொடுத்த ஒரு சில சொட்டு வியர்வைக்கு கூட சமமாகாது. அவ்வளவு உயர்வுக்கு சொந்தக்காரர்கள் பத்ரியன்கள், பத்ருடைய சஹாபாக்கள். எனவேதான் இந்த புனிதமான நாளை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக இருந்தார். பத்ருடைய போர்க்களத்தினுடைய வெற்றியில ரசூலுல்லாஹி